ஹலோ. என்னோட சேனலில் 800 சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்தியா போஸ்ட் மூலயமா வந்து என்னோட கொரியர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து ப்ராப்பராக உங்ககிட்ட கன்வே பண்ணாது என்னோட மிஸ்டேக் தான். இந்த வின் பண்ண 3 பேருக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். பட் நான் மானிட்டர் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு நான் வந்து நிறைய கொரியர் சென்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆர்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன். என்னோட ஆர்டர்ஸ் எல்லாமே நான் வந்து இந்தியா போஸ்ட்டில் தான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்தியா போஸ்ட் தான் வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சீப்பர். அதில் சென்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்ன்றதால நான் மோஸ்ட்டாக இந்தியா போஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு எப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. அவங்கக்கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்குமே அது வந்து தெரியல. இப்போ வரைக்குமே அவங்க எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, மேம் போயிடும், நாங்கள் வந்து பண்ணிடுறோம், நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நான் வந்து என்னோட மிஸ்டேக் தான். நான் ப்ராப்பராக வந்து கன்வே பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. எனக்கு இது ஒரு கமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதோட சீரியஸ்னஸே எனக்கு புரிஞ்சுது. தென் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 3 பேருக்குமே வந்து மெயில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கேஷ் சென்ட் பண்ணிடுறேன், உங்களோட யூபிஐ ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கமலபுரம் ஜெயஸ்ரீ கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஷிஃபானாவும் சின்னு விளாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் எனக்கு இன்னும் சென்ட் பண்ணல. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியில் போயிட்டு செக் பண்ணுங்கள், அதில் எனக்கு யூபிஐ ஐடி சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கேஷ் சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் என்னோட மிஸ்டேக்கு ரொம்ப ரொம்ப சாரி, ரியலி சாரி.